ஒரு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு லிங்கம் எந்த காலத்திலேயோ பூஜை பண்ணி இருக்கிறாங்க, இப்ப வழிபாடே இல்லை அப்படின்னா கூட எந்த இடத்துல இருக்கிற ஒரு சிவலிங்கத்துக்கு கூட சிவராத்திரி அன்னைக்கு நீங்க ஒரே ஒரு வில்வ இலையை வச்சு சிவாய நம அப்படின்னு பூஜை பண்ணா கண்டிப்பாக அந்த பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதனால 4 காலங்களிலேயும் வீட்டுல இருக்கிறவங்க என்ன மாதிரி அபிஷேகம் பண்ணணும், என்ன மாதிரி நைவேத்தியம் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். லிங்கம் இல்லாதவங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்பீங்க. லிங்கம் இல்ல, சிவபெருமானுடைய இப்ப படம் இருக்கு, இப்ப அண்ணாமலையார் படம் வச்சிருக்கிறோம், சுந்தரேஸ்வரர் படம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க அந்த படத்துக்கு இந்த பொருட்களை நெய்வேத்தியமா பண்ணி நாம வழிபாடு பண்ணலாம். இப்ப இந்த அபிஷேக பொருளையும் நெய்வேத்தியமும் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோமா? சிவராத்திரியினுடைய முதல் காலம் பிரம்மதேவர் பூஜித்த காலம். அந்த நேரத்துல சிவபெருமானுக்கு பாலால் அபிஷேகம் செய்து பாசி பருப்பு கலந்த சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். 2வது காலம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது. அதனால்